ஐயோ ஆஜேகுதிரி என்னடா அப்படியே வெளுத்துட்டுருவாமா. பொம்பளைங்கன்னா என்ன சாதாரண நினைக்கிறியா? ஏன்னா ஒரு பொட்டு பிள்ளைங்க வந்தா மாட்டு விட மாட்டேன். பாட்டு கேக்குறியா? ஆமா. என் மயிமா பேரை தாண்டா அஞ்சல அவ கப்பல் புடிச்சாடா நெஞ்சல என்னால தான் நான் வந்து கெஞ்சல ஆனா மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் நீ லவ்ல சகால் பலமா புடிச்ச என்ன இப்படி வாழ ஆச்சிட்ட என்ன பாடி பாடி என் செல்ஃபி செல்ஃபி வாட மயிமா ஏ மயிமா இந்த நாமனே நம்பிடாமா சரியான எதிரி யார் மாட்டீங்க? என்னடா சடையாண்டிட்டு என்ன நல்லா பாட்டு பாட மாட்டேன். என்னடா பாட்டு பாடுற ஓக்கிடியே வேடு தேவைக்கணும் என்றாலே பாரு அவனை பாரு எங்கடா பொழுதுக்கு எங்கடா தொட்டு தெரியுற ஒரு பொட்ட பிள்ளைங்க எதுக்கடா முன்ன தொட்டு பேசுறேன். நானும் வந்தேன்னு பாக்குறேன். சொல்லுவியாடா பூவே பூச்சூடவா அப்படி அப்படி அந்த பேரு வாங்க. பூவே பூச்சூடவா ஐயாயிரம் செலவாகும். 10,000 சீராய் நிறைந்த மாபெரும் தெய்வீக ராஜசபை ஆனாய் பிறந்த அப்பன் மாறனும் பெண்ணாக பிறந்த அறுவை பெருமைக்குரிய நமதருமை கலா ரசிகர்கள் இன்று ஒரு தினமாக முத்து மாரியம்மனுடைய திருவிழாவை பெருவிழாவாய் கொண்டாடி தாமர பத்தினி தவசு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை இந்த கன்னியாம்பட்டியிலே இன்று நடத்த வேண்டும் என்று சொல்லி எரப்பட்டி சின்னசாமி ஆச்சாரத்திலே வெற்றி தாமரத்தை கொடுத்து ஓரிரு நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ளார்கள். நாடகத்தை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்கள் எந்த முகம் போனாலும் தகுவமாக இருந்து முத்துமாரியம்மனுடைய சன்னதி கோபுரம் எவ்வாறு உயர்ந்து ஓங்கி வளருதோ அதுபோல் அவரவர் குடி வளர வேண்டும். எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புடன் செல்வாக்கோடு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல மாரியம்மனை பிரார்த்திக்கிறேன். ராமோ ஜெயம். நான் யாரு? அழகி இத்தனை வருஷமாக அடி 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 சரத்தம் போடுடி. ஐயோ ஆயா அம்மா உங்களை தேடி இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்கு நான் ஏன் இப்படி வயசான காலத்துல உங்களை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? எனக்கு காசு பணத்துக்காக உங்களை நான் தேடி வரல, சோத்துக்காக உங்களை நான் பார்க்க வரல. அம்மா
நான் ஆசைக்கு கிளி வளர்க்க அன்புடன் ஓடி வந்தேன், பாசத்துக்கு கிளி வளர்க்க நான் பறந்தோடி வந்துட்டு என் தங்க பொண்ணு. அதனால கிளி வேணுமா அக்கா? ஓய் பொட்ட புள்ள ஒரு அடக்கம் ஒடுக்குமா எப்படி இருப்பாரு லேடிய என்னன்னு கேட்டானுங்களா? அவ பீடல்ல லேடி. எங்களாட்டம் ஊருக்கு ஒரு பொம்பளை இருக்கணும். ஆமா, அப்பதான் அந்த ஊரே உருப்பிடும். அக்கா, ஓய் ஆசைக்கு கிளி வளர்க்க அம்புடன் தேடி வந்தேன்னு சொல்றேன். எத்தனை கிளி வேணும்? எத்தனை கிளி வேணும்? தோப்புல இருக்குது. பச்சை கிளி வேணுமா? பொது கிளி வேணுமா? சிவப்பு கிளி வேணுமா? சிவப்பு கிளி வேணுமா? தலவு கிளி வேணுமா? சிவப்புல தலவு கிளியா இருக்கு பாத்தியா? அந்த கிளி வேணுமா? என்ன கிளி வேணும் உனக்கு? புடிச்சு தரோம். கொண்டு போய் வளர்த்துக்க. வளைச்சுக்கிட்ட வளர்த்துக்கோ. போய் வளர்த்துக்கன்னு. அம்மா இந்த பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, அம்மா எருது புண்ணு காக்காரியாதான், அது போல நான் எதுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியல. கண்ணே நான் சொல்வதே கேளம்மா. சொல்லு. எங்களுக்கு இருப்பதோ 96 கிராமம் இருக்குது. இந்த 96 கிராமத்துல நாளைக்கு நாங்க செத்து போயிட்டா எனக்கு கொல்லி வைக்க ஒரு குழந்தை இல்ல. நான் மாட்டு மடித்து விட்டா இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இல்ல. அதனால இந்த பொட்டிரப்பா கொண்டு வந்திருக்கிறேன்னு. ஆனா பிறந்த குழந்தைக்கு அண்ணா கொடியும், பொண்ணா பிறந்த குழந்தைக்கு முத்தாரமும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த பொண்ணு பொருளும் வயிறும் வைடூரியம் ரவரத்திரம் என்று அடைத்து வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன். இத புற வச்சுக்கிட்டு ஒரு ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ ஒன்னே ஒண்ணு குடுக்கடி நான் தத்துக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கறேன் தங்க. ஆனா பிறந்த குழந்தைக்கெல்லாம் அண்ணா கொடியும், அண்ணா கொடியும், பெண்ணா பிறந்த குழந்தைக்கெல்லாம் முத்தாரமும் பொட்டி நிறைய காய்ச்சப்பட இருக்குது. இத வச்சுக்கிட்டு தத்துக்கு ஒரு குழந்தை குடின்னு கொண்டு போய் வளர்த்தணும்னு சொல்றேன். ஆமா அக்கா, இத்தனை வருஷம் உனக்கு குழந்தைய பிறக்கலையா? இல்லை அம்மா. பாவம் பாவம். அடியே ஓய் அடியே பவளாஜி மூச்சு விட்டுறாது. அப்போ ஏண்டி முட்டாயி, நீ வாயத்தை பச்சிட்டு வாய் தாண்டி நிக்கவே மாட்டேங்குது. மேட்டூர் டேம் ஆட்டம் அங்கேயும் இங்கேயும் போற ஆம்பளைங்களையே தான் பாக்குறியோ தவிர இந்த பிள்ளை இருக்குதுன்னு வாயை திறந்துடாத, எல்லாம் செத்து போயிருவாங்க. அப்புறமேட்டு வா என்னன்னு சொல்லலாம் போய் இருடு. ஐயோ அக்கா, ஐயோ என்ன இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணாலும் 3 முடிச்சு போட்டா அப்படியே தெரியல. உங்க அம்மா என்ன உன்னை பெற்று கோதை புட்டுவாய் கல்யாணம் பண்ணி என்ன புராச்சனா? எல்லாரும் ரேஷன் கடையில அரிசி வாங்கி 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 தின்னு தின்னு அந்த கோதை புட்டுவாய்க்கு சத்து கட்டு போச்சு. அக்கா, இத்தனை வருஷமா உனக்கு குழந்தை பிறக்கலையா? எனக்கு இது வரைக்கும் எனக்கு குழந்தையே இல்ல தங்க. நான் உங்களை நான் கல்யாணம் பண்ணி உங்களை கொண்டு வந்து வாழ வச்சுவேன். இந்த பாவிக்கு எனக்கு ஒரு குழந்தை இல்ல. எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கடி, நான் எடுத்துட்டு போய் வளர்க்கறேன் தங்க. அக்கா, குழந்தைக்கு தத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த 16 வீட்டுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா கூட கொண்டு போய் வளர்த்துன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே தக்க நாங்க இருக்கோம். அக்கா, எங்களுக்கும் அரண்மனையில ஒரு பிள்ளை கூட பிறக்கலையா அக்கா? நானும் வரலி ஆயிட்டுமே. என்னாத்துல பொசுல கல்யாணம் பண்ணமோ நம்ம குடும்பம் நம்ம வம்சத்துக்கே பிள்ளை இல்லாம போயிருச்சு அக்கா. நீ அடிக்காதே. ஏன் ஆபரேஷன் பண்ண? ஐயா தேடு பிடிக்க முடியும். முட்டை போடு. ஒரு அடப்பு ஒடுக்குமா திரிங்கடி. ஆனா பிறந்த அரு வேணுமா, பொண்ணா பிறந்த குச்சி வேணுமா? எல்லாடி அப்படியே திறந்து போட்டு திரியுது. என்னாடி பிச்சுக்கிட்டா? என்னவோ தெரியல, கோழி கறி போட்டாங்க. அடியே தங்க பாருங்க, இந்த 11 பேத்துக்கு ஒருத்திக்கு கூட எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றீங்களே. எனக்கு சத்தமா தெரியுது. முக்கி முக்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் நானு. அமைதியா இருங்க. இந்த 11 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி ஆனா என் கையால உங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்து உங்களுக்கு நான் பண்ணாத செலவெல்லாம் பண்ணி உங்களை அரண்மனைக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆனா நான் கஷ்டத்துல எல்லாம் இருந்துட்டு இப்ப நான் சுகத்துல நான் இருக்கும் வேலையில உங்களை தேடி வந்த ஒரு குழந்தைக்காக. ஆனா இந்த 11 பேத்துக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அம்மா உங்களுக்கு உண்மையாலுமே குழந்தை இல்லையா? சத்தியமா குழந்தை. சரி இப்படி நில்லுங்க. பக்கமா கேமரால அடியே தங்கமா இருக்கல என்னைய பாருங்கடி. சொல்லுக்கா.
ஆகாயவாணி சாட்சியாக ஆ. இல்ல சொல்லுடி ஆகாயவாணி சாட்சியாக குழந்தை இல்ல குழந்தை இல்ல. பூமாதேவி சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக குழந்தை இல்ல குழந்தை இல்ல. நம்ம மண்ணில பிறந்த மதிகார செல்லியம்மா பெரிய காண்டிச்சி மேல சத்தியமா குழந்தை இல்ல இல்ல. அடியே தங்கமார்களா ஆ. இப்ப சொல்ற கேளுங்க எப்படி? இந்த பத்தினி வாக்கு நிச்சயமா பழிச்சே தீரும் ஆ. அந்த உத்தமி வாக்கு நிச்சயமா பழிக்கும் ஆ. உங்களுக்கு உண்மையாலுமே ஆ. குழந்தை இல்லனா ஆ. அடுத்த வருஷத்துக்குள்ள ஆ. உங்களுடைய அரண்மனையில ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தவளும் சரி. அப்படி பெத்து மறைச்சிருந்தா ஆ. பெத்து மறைச்சிருந்தா ஆ. அது அப்படியே பெருந்தரமா போயிடும் அடியே தங்க ஒரு எகிரி தக்க மாட்டுவாங்க. கண்ணாடி உனக்கு வாய் பிடிக்கோ. நான் என்னம்மா நான் தவறான வார்த்தை சொல்லிட்டேன் குமார போய் உள்ள தூங்கு ஆனா நான் என்னடி நான் சொல்லிட்டேம்மா ஏய், பெத்து மறைச்சிருந்தா அது பெருந்தடமா போயிரும் அப்படி இல்லனா உங்களை அரண்மனையில குழந்தை பிறக்கும் அப்படின்னு தாண்டி சொன்னேன் நான் வேற என்னடி உங்களை நான் தவறா சொன்னேன் முறித்தேவடியா. முறிவப்பட ஓடி. இதுக்கு தான் இங்க வந்தியா? ஏன்டி திருட்டு முண்டை? இத்தனை நாள் கழிச்சு எதுக்கு இங்க வரான்னு பார்த்தா என் நடிக்கு ஆள் இருக்கு. சொல்லேண்டி தேவடியா. ஏண்டி சாட்டி வார ஒண்ணு. கத்திக்கு கொழுந்து கட்ட ஆ. இல்லன்னு சொன்னமில்ல. ஆமா. கொலையை முடிட்டு போறதுடி. அதானே. ஏண்டி சாவு கொடுக்குற? ஏண்டி சாவு கொடுக்குற? ஏய், ஏய். சாவு கொடுக்குறவா அப்பளவா? அடியே உன்னை நான் கொண்டு வந்த அக்காலோடி என் தங்கையே எங்களை பார்த்தால கற்றுக்கணும்.
கூட்டி கொண்டு வந்தேன். நீங்க மதுப்பா பொழைக்காம இப்படி ஒரு அக்கா என்று பாராமல் என்ன அடிக்கிறீங்களே, இது நீதியாகுமா, நியாயமாகுமா, தர்மமாகுமா தங்க? எதுக்கடி அழுவுற? நல்ல விளையாட்டம். ஒழுவுற வீட்டுல கூட இருந்து கொள்ளலாம். இந்த அழுவுற வீட்டுல இருந்து அந்த இடம் பணமா விழுந்து போச்சு. ஆனா மாரியாய் கூத்து விட்டுருக்காங்க. எதுக்கடி இப்படி அழுது தெரியல? ஆமா, அசாம உட்கார்ந்து இருக்கணும் இல்லையா? மதிப்பா பொறுப்புன்னு சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சியா? சரி, நாங்க போயிடுறோம். என் பிரசிடண்ட் வந்து படுத்துக்க. அடிப்பு அடிக்கல. நீங்க 1000 அடி அடிச்சீங்க. எல்லா தப்பு அவிட பொறுத்துக்கிட்டு என் மாமனாரும் மாமியாலும் செத்த பிறகு என் கொழுந்தமார்களே அங்கத்தில் நான் பெறாத பிள்ளை போல வளர்த்த பாவி. என்னுடைய கொழுந்த மார்க்கெட்டியே போடின்னு சொல்றியே, இது நியாயமா? ஐயோ, நீங்க இந்த வார்த்தை சொல்லலாமா? குழந்தை இல்லன்னு சொன்னா சாவு கொடுக்கலாம். இவன் நல்லவளா நாங்க நல்லவங்களாயா சொல்லு பாக்கலாம். இவன் சாவு கொடுக்கலாமா ஒரு தங்கச்சிங்களுக்கு? இவனா ஒரு கூட பிறந்த அக்காவா? தேவடியா எல்லாத்துல 2 பேரும் தாட்ட ஆடுறீங்க. ஆடுவாங்க மாப்பிள்ளைய ஒண்ணு போட்டுமா அடிக்கிறாங்க. அப்படியே சாகுரு சாகுரியா நீ வந்திருக்கீங்க சப்பாட்டுக்கு.
சப்போர்ட்டுக்கு எங்க இருந்து வந்த? என் பிறந்தவன் தான் அப்படி கேக்குறான். அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட கேட்கலையே. யாரு கேப்ப? ஏழு கேப்ப? எல்லாத்துக்கும் கேப்ப நீ? என்ன சப்போர்ட்டுக்கு ஆளு வச்சுக்கிறாளா? யாரு போடுவாங்க என்ன? ஏடி உனக்கு சப்போர்ட்டா? ஆளு வச்சுக்கிறா இல்ல இருக்கிற சக்காத்துக்கு மேல அவ்வளவு போராம இருக்குது. வீட்டுக்கு சோத்துக்கு வரணுமா சாத்துக்கு வரணுமா உங்க பிரச்சனை வச்சுட்டு இருக்குமா? நானும் வந்தாலும் பாக்குறேன் ஒரு ஆளு கூட எங்களுக்கு சப்போர்ட் இல்ல. மூதில் முடிச்சோட முட்டைக்காரங்க பிடிக்கும். வரடி பூக்காத வரடி, ஏடி காய்க்காத வரடி, ஏடி பிள்ளைல்லாத வரடி, கழுத்தியா ஏடி முக்குடு இடத்துல போய் சாவறதுடி. ஒரு ஏரி இல்ல குளம் இல்ல. எப்பா எனக்கு மட்டும் நல்ல படபரப்பா என் பெத்த மாதா எனக்கு மயிலடிய ஒரு பூஞ்சலைய யார் தாமிரபத்திரியாகப்பட்டவளை கொண்டு வந்த தங்கைமார்கள் அடிக்காதி பண்ணா சுத்தராசம் பண்றாளுங்க, கொடுமைப்படுத்துறாளுங்க. இதுவும் கையில் உள்ள காணிக்க 50 100 10 20 கொண்டு வந்து போட்டா நல்லதே நடக்கும். போட்டு அப்படியே உட்காந்து அடுக்கும் போடுங்க. இந்த பூ எடுத்து எனக்கு பூஜை செய்ய இந்த சட்டாளிக்கு நீங்க எனக்கு பச்சை பாச்சா
சிரிக்கிறீங்க அம்மா? ஏய் சிரிக்காத. இதெல்லாம் என்னமோ ஒரு கேட்டம். ஐயோ சாமி. டேய், ஆ, போடுங்க. அங்க போடாத. டேய், ஆ, யாரு செத்து போயிட்ட ஒப்பேர் வச்சுட்டு தெரியற? எனக்கு எப்படியா குழந்தை இருக்குதா இல்லையாப்பா? குழந்தை இல்லாம என்ன இல்ல. இங்க பாரு, வந்தவனை விட்டு வராதவனை போயிட்டாரு. சரி, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் பட்டு உங்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன். என்னை விட்டு விடுங்க அம்மா, நான் போறேன். போட்டுக்காச்சா? ஏய் அக்கா, நாம இவளை அடிச்சிட்டு இவளை பாத்துக்கிட்டு அடியே, நாம இன்னொன்னு மறந்துட்டு. அடியே, ஆமா பாத்தியா நம்மளுக்கு ஒரு லாபத்தை? அத்தானே, நம்மளுக்கு வந்து ஒரு அஷ்டம் பாரு. எத்தனை நகை நட்டு பாத்தியா, ஒரே நேரத்துல சம்பாரிச்சிட்டோம். பொட்டி நிறைய காசு பணம் இருக்கு. காசு பணம், பொட்டி நிறைய காசு பணம் இருக்குது. இந்த பொட்டி நிறைய காசு பணம் இருக்குது பாரு. ஆமா. இது என்ன பண்ணணும்னா, ஆ, நம்ம புருஷமா இருக்கு தெரியாம வட்டி விட்டு சம்பாதிக்கலாட்டி. அதெல்லாம் வட்டிக்கு வேணுமாயா? 10,000க்கு 3 ரூபா வட்டி, வாரம் 300 ரூபா கட்டணும். யாராவது வேணும்னா சொல்லுங்க, தரேன். இருக்கட்டும். ஆ, அடியே, இவ பார்த்த நேரம் ஆ, நம்ம பசங்க 96 பசங்களையும் வெக்கலுக்குள்ள போட்டு ஒண்ணுமில்ல. அம்மாடி, அத வாரம் அவங்களும் போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். ஐயோ! ஐயோ! ஐயோ அக்கா! அடியே, போச்சுடு போச்சுடு, நம்ம சாமானம் போச்சுடு. ஐயோ போச்சே போச்சே, நம்ம பிள்ளையெல்லாம் செத்து போச்சே அக்கா. அடியே, நான் தான் துப்பத்துவேன். ஆமா. நான் தான் எனக்குத்தான் ஒண்ணும் தெரியல. உனக்கு நீயாச்சும் சொல்லக்கூடாது. ஐயோ, நான் சொல்லிருப்பேன். நான் அதுக்குள்ள ஐசுக்காரன் வந்தாரு போயிட்டாங்க. அடியே, ஐயோ. பசங்க சத்தா கூட சாப்பிட்டோம். ஆ, நம்ம புருஷமா இருக்கிட்ட அடி வாங்கி சாப்பிட முடியாது. நீ கூட அடி வாங்கிக்கூடா, எப்படி வாங்குறது? அதனால நான் சொல்ற மாதிரியே நீயும் சொல்லுடி. அப்படியே சொல்லி போடுற, வாய் திறந்துடாத. அண்ணா, நாமளே ஏறு கட்ட போறோம். 12 மணி சரியாக ஆகுது. இது வரைக்கும் சாப்பாடு கொண்டு வரல. பசியோட எந்நேரம் வரைக்கும் ஓட்டுறது. அதனால போய் பார்க்கலாம்ண்ணா. மனைவிகள் என்ன பண்றாங்கன்னு 1/2 மணிக்கு போகலாம். அடியே முத்தாயி, அடியே போகலாயி. முத்தாயே, நீலா படுவாயி. ஐயோ சாமி, அது உன் புருஷன். ஐயோ ஐயோ நீலா புடலங்காயி. சாமி, சிரிக்கிறியா? ஐயோ சாமி, சாமி, முத்தாயே, நான் என்னன்னு சொல்லட்டு எதுன்னு சொல்லட்டும். நடந்ததே சொல்லுடி. முத்தாயே, சாமி, என்ன அழுகுற? என்ன காரணம்? யாருக்கு அப்ப சாமி, நம்ம சாமானும் வீணா போச்சுங்க. என்ன சாமானா? போராக்குற சாத்தியா? நீங்களோ ஏறு ஓட்டுறதுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு நேரமா கஞ்சி கொட்டு வரன்னு சொல்லி சரி, குளக்கரைக்கு போய் தண்ணி கொட்டு வரலாம்னு சொல்லி போக்குள்ள அந்த தேவடியா வந்தா. எந்த தேவடியா? உன் அண்ணன் போண்டா. சரி, மரியாதை இல்லாம பேசுற. இருந்தாலும் அண்ணன் கொண்டாட்டி 1000 தான் இருந்தாலும் அண்ணன் மண்டாட்டி. அவன் பண்ணது கேளுங்க, அப்புறம் சொல்லுவீங்க. வந்தா. வந்ததும் நம்ம 96 பசங்களும் என்னைக்கெல்லாம் எனக்கு நம்ம பெருமை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி போய் பக்கத்துல போய் நினைச்சுங்க. ஒரு ஆசபாசமா போயிருப்பாங்க. உன் அண்ணன் மண்டாட்டி என்ன சொன்னா, மக்களா உங்களைத்தான் பாக்கிறதுக்கு வந்தேன். சரி, இந்த பலகாரெல்லாம் இருக்குது, எடுத்து சாப்பிடுன்னு சொன்னா. எடுத்து சாப்பிட்டு அந்த ஆளாள மரத்தடியில போய் விளையாடி இருந்துச்சு நம்ம பசங்க. ஆனாமன் தண்ணியில அண்ணன் மண்டாட்டி அந்த தேவடியா திருப்பி தானே பேசுறேன். அந்த தாமரை என்ன பண்ணான்னு கேளு. கொஞ்ச நேரத்தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் என்னங்கிற, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு தங்கமார்களா, நான் போயிட்டு வரேன் அப்படி போயிட்டேன். கஞ்சி காய்ச்சணும். சரி,
உங்களுக்கு கொண்டு வரக்குள்ள மக்களுக்கு கொஞ்சம் ஊத்தி விட்டு போயிடலாம் அப்படின்னு போய் பாக்குறோம். அந்த பலகாரத்துல என்ன கலைக்கு கொடுத்தாலும் ஏது கலைக்கு கொடுத்தாலும் தெரியல. அதெல்லாம் தின்னு விட்டு செத்து கிடக்குது. நம்மளுடைய காலால வம்சமே அழிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவளுக்கு குழந்தை இல்ல, புறாமை கொண்டவ 96 பேத்தையும் விஷம் வச்சு கொண்டு நான் சொன்னா கூட பொய்யும்ப. இந்த சனத்து கேட்டு பாரு. சரி அப்புறம் கேட்கலாம். இங்க பாரு, இருந்தாலும் நீங்க 2 பேரும் உத்தமைங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. ஆனால் எங்கேவ செல்லுமே கோயில் போயிட்டு இருக்கிறேன். தம்பி அண்ணா, அவளை அரமணிக்கு மெதுவாக கூட்டிட்டு வந்து அவளை கட்டி போட்டு சக்கி அழிக்கணும். அப்படியா அண்ணியே இந்த ஆராளமான கானகத்துல அண்ணன் முட்டாடி எங்க இருக்கிறான்னு தெரியலையே. அண்ணா அண்ணே அண்ணே அண்ணியோ தப்பிப்பார்களா அண்ணே அண்ணா, அதான் அண்ணியோட சவுண்ட் கேக்குது. டேய் கேக்குது. அண்ணே 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 தப்பிப்பார்களா? ஏ ராசா பேசுப்பா, என்ன பேசுறீங்க? ஆனா அரமனைக்கு வந்தீங்க, இந்த குழந்தைகளை பாக்கலையா? அப்பா நான் வந்து பல வருஷம் ஆச்சு. உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதனால என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். தம்பி அண்ணா, நம்ம பொண்டாட்டிங்க சொன்னது சரியா போச்சு. சரியா போச்சு. இவ வந்த வேலையை முடிச்சு விட்டா. ஆமா, பொண்ணு விட்டா. வேடி வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்ற? இல்ல, நீ வந்த வேலை முடிச்சு விட்ட. ஆமாப்பா. எங்க வேலை பாக்கி ஆகுதா? என்னடா? ஏய் என்னடி என்ன? தம்பி தம்பி எங்களுக்கு 11 பேத்துக்கு 96 பிள்ளைங்க. உனக்கு புள்ளாத காரணத்தினால விஷம் வச்சு 96 பேத்தையும் கொண்டுக்கிறேன். உன் புள்ளைய நான் கண்ணால கூட பாக்கலையே. உனக்கு பிள்ளைங்களே இல்லன்னு சொன்னாங்களேப்பா உன் மனைவிமார்கள். 96 பிள்ளைங்க ஒண்ணு இருந்தா ஒண்ணா ரெண்டா? 96 பிள்ளைங்களை நான் தான் மருந்து வச்சு கொண்டு போட்டுன்னு சொல்லி உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன அடிக்கிறீங்க? அப்பா நான் உன் புள்ளைய நான் கொல்லவில்லை. அடுத்தது நான் என்ன செய்யணும்? ஏய் நீ பட்டினி உத்தமி 96 பிள்ளைங்களுக்கு உயிர் கொடு. அப்படியா? தாயே, என் மண்ணில பிறந்த மதிகார செல்லியம்மா பெரிய காண்டுச்சு. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இதோ நான் தாய் போல வளர்த்துறவ என்னையவ நீ தான் கொன்று விட்டா என்று சொல்லி என்னை அடிக்கிறாங்க. நான் உத்தமை உண்மையானால் பத்தினி உண்மையானால் இவங்களை 96 பிள்ளைங்க செத்து போன பிள்ளைங்க உயிரோட எந்திரிக்க வேண்டும் தாயே. தம்பி ஏய் ஏய் அந்த பொண்டாட்டி உத்தம நம்ம பொண்டாட்டிக்கு தான் தேவடி ஆகுங்க. அண்ணே 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 மன்னிக்கிறேன். ஆனா நடுவுலனே அவனுக்காவது பாலை கொடுத்துட்டு உனக்கு நான் வெண்ணைய கொடுத்தனாடா. நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தனேன். நீ அடிச்சு அடி கூட மறந்து போயிரு. என்ன பார்த்து தேவடியான்னு சொல்றியாடா? உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தனும்டாடி குமாரே. தாய் தந்தை செத்த பிறகு உங்களை நான் எப்படி எல்லாம் வளர்த்தனும், தாய் போல வளர்த்தனும். பாவி என்ன பார்த்து தேவடியான்னு சொல்றது கொடுக்க எப்படிடா படிச்சு வந்தது? சரியப்பா, இப்ப
நான் சொல்ற கேளுங்க. இந்த 96 பிள்ளைங்க நான் தான் கொன்னேன்னு சொல்லி உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன அடிச்சல. இப்போ எனக்கு விஷயம் தெரிஞ்சாவணும். இந்த 96 பிள்ளைங்க எப்படி செத்துச்சு அப்படிங்கறது உன் பொண்டாட்டி வாயால நீ வர வைக்கணும். சரி அமர உட்கார. பாருடா, நீ அடிக்கிற அடியில அப்படி அவளை அப்படி கிழிச்சிட்டு போகணும் புடவை கடவுள. அப்படியா நீ? அண்ணா முத்தாயி. பவளாயே. அடி பவளாயி. ஏனுங்க மாமா என்ன விஷயம் வந்திருக்கீங்க? தொண்ணூத்தி ஆறு பேர் செத்து போயிட்டாங்க. அண்ணன் பொண்டாட்டி தான் விசவச்சு கொண்டு விட்டாங்க. விசவச்சு கொண்டு விட்டா அண்ணன் பொண்டாட்டி விச வச்சு கொண்டு விட்டா. ஏண்டி தேவடியா? அப்படியே கொடுக்க அப்படியே யாராரு உனக்கு அடிக்கிறாரு எல்லாம் கை தட்டி பார்க்கலாம். யார் யாரு கையை தட்டினீங்களோ சாமி. ஐயோ எல்லாம் 10 ரூபா காசு கொடுங்க. சொல்ல அடுத்த விட்டு கொடுத்தோம். சண்டை வர கேஸ்ல கேஸ் கொடுக்கல மகளிர் சங்கத்துல கேஸ் கொடுக்கணும். என்னான்னு கூத்தியா சேர்த்துக்கிட்டாரு கொடுக்கலாமா? ஏய் ஏடி ஆட்டியா முடிச்சே ஓடியா ஓடி. சாமி நீ அடிச்ச அடியில நான் தோறும் போயிட்டேன். எவ்வளவு தூரம் போயிட்டு கொங்கனாபுரம் பக்கமா போயிட்டு அங்க எதுக்கடி போன? ஒரு முகூர்த்த வாய் கொடு. என்னது? அடிக்காதீங்கப்பா. ஐயோ அக்கா என்னக்கா இப்படி அடிவாங்க வச்சுட்டியா அக்கா? அடியே இப்பயாவது சொல்லுங்க, நீ அந்த குழந்தை நான் சாவடிச்சுனா இல்ல எப்படி செத்துச்சு சொல்லுங்க. நீ வந்திருக்குன்னு சொல்லி நாங்க தாவ எங்களுக்கு போட்டு ஒண்ணும் என்னடி தப்பு பண்ணீங்க? இப்படி எல்லாம் மூடுன்னு இவத்தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தவன் இவ்வளவுதான். ஆனா தம்பிமார்களே, ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் இருடா இருடா வரமாட்டா இருடா. அம்மா ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் தவறு செய்வது இயல்பு. ஆனா அது மன்னிப்பது கடலோட பெரியதான். அதனால அவங்க செய்த தவறே உணர்ந்துட்டாங்க. அதனால மன்னிக்கிறது தான் பெருமை நல்லது. அதனால அவங்க பாரு அவங்க தான் பிள்ளைங்களை கொண்டு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இனிமேல் பட்டு உங்களுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. என்னை விட்டு விடுங்க, நான் போறேன். ஆமா இந்த தங்கவள நாட்டுக்கு நீ வந்த காரணம் ஒரு பிள்ளை வரத்துக்கு ஒரு பிள்ளைய எடுத்துட்டு போய் தத்துக்கு வரத்துல வளர்க்கலாம்னு சொல்லி நான் வந்தேன். ஆனா என்னை போடாத பழியெல்லாம் போட்டு என்னை அடியாத அடி அடிச்சிட்டீங்க. ஆனா இனிமேல் பட்டு உங்க புள்ள எனக்கு ஆகாதப்பா. அண்ணே 96 பிள்ளைங்க இருக்கிறாங்க. உனக்கு எத்தனை பிள்ளைங்க கூட்டிட்டு போ. அம்மா உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு போடுறேன் கேளுங்கப்பா. ஆனா ஏய் உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு போடுறேன் கேளுங்க. ஒரு வேப்ப மரம்னு ஒன்று இருந்தால் அந்த வேருக்குள்ள கசப்பு மரத்துக்கு இருக்கும், மரத்துக்குள்ள கசப்பு கிளைக்கு இருக்கும்.
கிளைக்குள்ள கசப்பு இலைக்கு இருக்கும், இலைக்குள்ள கசப்பு காய்க்கு இருக்கும், காய்க்குள்ள கசப்பு கனிக்கு இருக்கும், கனிக்குள்ள கசப்பு பூவுக்கு இருக்கும். அந்த வேப்ப மரம் நெவுள் அடிப்பட்டா நெவுளு கூட கசப்பு இருக்கும். அதனால நீங்க பெத்த புள்ள உங்களை போலதான் இருக்கும். உன் புள்ள எனக்கு தேவையில்ல, என்னை விட்டு விடுங்க. அகட்டு போங்க. கேளுங்க சபையோர்களே, என் கணவருடைய வார்த்தையை கேட்டு என் குழந்தை மாறிட நான் ஒரு குழந்தைக்கு தட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் மேல போடாத படியெல்லாம் போட்டு அடியாத அடி அடிச்சுட்டாங்க. இனிமேல் பட்டு இந்த தாம்பர பத்தினி நான் உயிரோடு இருக்கிறதோட இதோ இந்த செல்லியம்மன் கோயில் இருக்கு அந்த குளக்கரையில இப்ப நான் தாம்பர பத்தினியாகப்பட்டவள் உளுந்து சாவ போகிறாள். அப்படி சாவலாம் என்று போகும் வேளையில அதே சமயத்துல பாக்குறா செல்லியம்மா நம்ம மகளாகப்பட்டவள் சாவ போகிறாளே அப்படி என்று சொல்லி இந்த தாமர பத்தினி சாக போகும் வேளையில அதே சமயத்தில் செல்லியம்மா தற்பார் அவரால் மட்டும் விசியாரியும். அழைக்கும் பொழுது மலையினூர் ஏரிய விட்டு முன்னேறி கரைய விட்டு பூங்கா வனத்தை விட்டு கண்ணழகின் தேவி கோழி முட்டை கண்ணழகி கோடாளி பல்லழகி இங்க பல்லு வடிவழகி இங்க முகத்தழகி ஆயா நீண்டோகவட்காரி பார பல்ல கண்டுகிட்ட பாப்பால நடுங்கிடுவா இங்க பல்ல கண்டுகிட்ட மஞ்சிடுவா தெரியாண்டுச்சு விளையாடி வரும் பொழுது நாளை எழும் பொழுது பம்ப வாசையில ஆட்ட வாடத்தோடு எப்படி வருவானா அம்மாவனுக்கு ஏறி என்ன
இப்பொழுது தாமர பத்தினியாகப்பட்டத இப்பொழுது இந்த குளக்கரியில நாம இருந்ததே போதும் என்று சொல்லி பங்காளியின் கிட்ட பங்கம் பட்டு இனிமேல் பட்டு எதற்காக நம்ம உயிரோடு இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இப்பொழுது இந்த செல்லியம்மன் கோயில் இருக்கும் குளக்கரியில தாமர பத்தினி இப்பொழுது மாட்டு மடிய போகிறாள். அப்பா தாயே அப்பா செல்லியம்மா அப்பா மண்ணில பிறந்த அதிகார செல்லியாளே, இந்த பாவியை என்னை எதற்காக நீ காப்பாற்றினாய் அம்மா? எனக்கு ஏன் இந்த கொடுமையும் இந்த வேதனையும் சோதனையும் எதற்காக எனக்கு? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏம்மா என்னை காப்பாத்தினாய்? விட சாக போறேன். போடி போடி பைத்தியக்காரி, நான் எதற்காக உன்னை காப்பாத்துறேன்? எதற்காக உன்னை அந்த காராள வம்சத்துல பிறக்க வச்சது தெரியாத நீ பாட்டுக்கு குளக்கரையில விழுந்து சாவ போறியா? போடி போடி முட்டாள் என்று நீ செத்து விட்டா இந்த காராள வம்சத்தை நான் எப்படி தலைக்க வைப்பேன்? உன்னாலதான் இந்த காராள வம்சமே உருவாகணும். அப்பா அதுக்காக தான் உன்னை 1000 தடைகள் வந்தாலும் 1000 கஷ்டம் வந்தாலும் நல்லவங்களுக்கு 1000 கஷ்டம் வரும். ஆனா அந்த செல்லியாய் உன்னை ஒரு பொழுது நான் கைவிட மாட்டேன். அதுக்காக நீ மணந்த கொண்டு போய் பைத்தியக்காரி நீ குளத்துல விழுந்து உன் உயிரை மாய்ப்பதா நான் எதுக்கடி இருக்கிறேன்? அப்பா நல்லவங்களுக்கு தான் கஷ்டத்தை வருட கைவிட மாட்டேன் என்று உரைக்கிறேன். இந்த பாவியாகப்பட்டவுடன் என்ன குற்றம் செஞ்சேன்? ஏன் எனக்கு புள்ள பாக்கியம் இல்ல? புள்ளலாத பாவி என்று காய்க்காத மரடி என்று வையகமோ பேருமாட பூக்காத மரடி என்று பூலகமோ பேருமாடு. எனக்கு நாடு இருந்து நகரம் இருந்து சொத்து இருந்து சொகம் இருந்து எனக்கு என்ன புண்ணியம்? நான் செத்து போயிட்டா நாளைக்கு எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள இல்ல. நான் மாட்டு மடித்து போயிட்டா என் நாட்டு ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ எனக்கு இல்ல. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் எனக்கு புள்ள பாக்கியம் இல்ல? அடி பைத்தியக்காரி, நீ ஒன்று தவறு செய்யல. நீ பத்தினி இல்லங்காத உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடியவ. உன்னால எந்த தவறு இல்ல. உன்னை பெற்றெடுத்தாரே சந்தன கவுண்டரு. யார் எங்க அப்பா? சந்தன கவுண்டரு. உங்க அப்பா அவரு செஞ்ச பாவ வின இன்னைக்கு பெண் வழியா உன்னை சுத்துது. எப்படின்னு கேக்குறியா? எப்படி அம்மா? நீ பிறப்பதற்கு முன்பதாகவே உன் வீடு தேடி வந்த ஒரு பசுமாடு கன்று குட்டியை அடித்து மாண்டு மடிய செய்தார் உன்னுடைய தந்தையாராகப்பட்ட சந்தன கவுண்டரு. அப்படியா? அந்த தாயும் சேயும் விட்ட சாபம் இன்னைக்கு பெண் வழியா உன்னை சுத்துதடி. உனக்கு குழந்தை இல்லாம அதுக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு ஆகட்டும் நாம பெத்த புள்ளைங்களாம் இன்னைக்கு அனுபவிக்கிறது சீரழிதுக்குன்னா ஏன்னா அப்பா அம்மா செய்யற பாவம் தான். அவங்க புண்ணியம் பண்ணி இருந்தா நம்ம புள்ளைங்க பாரு நல்லா பொழைக்கும். அப்பா அம்மா செய்யற பாவம் தான் புள்ளைங்களுக்கு சேருமான்னு சொல்லுவாங்க. அது போல என் தந்தையார் செய்த பாவம் பசுமாட்ட அடித்த பாவம் பெண் வழியா என்ன சுத்துதுன்னு சொல்றேன். சரி, எங்க அப்பா செய்த பாவத்தால என் பெண் வழியா என்ன சுத்துதுங்கறியே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செஞ்சா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? அதுக்கு நீ ஒரு வழியை சொல்லித்தான் ஆகணும். இதற்கு ஒரே வழி இருக்குது. அதற்கு நீ என்ன செய்யணும்னா, இதோ வடக்கே மழை பெய்ஞ்சு வாணியாத்துல வெள்ளம் வந்து தங்கரதம் வந்ததா தங்கரதம். அந்த தங்கரதமாகப்பட்டது 7 மெட்டுக்குள்ள புதஞ்சு கிடக்குது. அந்த தங்க ரதத்தை 1000 போயிர விட்டு மேலே எடுத்து 1000 ஆசாரியை விட்டு சரி செஞ்சு நீ 1000 பேத்துக்கு அன்னதானம் விட்டு வெள்ளிங்கிரிய ஈசனை நாடி என்றால் உனக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஆனால் அம்மா என்ன எங்க இருக்குது மரபு? வடக்கே மழை பெஞ்சு வாணியாத்துல வெள்ளம் வந்து ஓடுதான் தங்கரதம். வடக்கா மழை பெஞ்சு வந்ததாம் தங்கரதம். ஆமா. வாணியாத்து தண்ணியில வந்ததாம் தங்கரதம். ஆமா. அது 7 மெட்டுக்குள்ள புதஞ்சிருக்குது. ஆமா. அந்த தேராகப்பட்டது 1000 போயிர விட்டு எடுத்து அதெல்லாம் சுத்தம் செய்து அதுக்கு அலங்காரம் செய்து நீங்க ஊர்வலம் சுத்தி வந்து 1000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு பிறகு நீ வெள்ளிங்கிரிக்கு போய் கடூர்மன தவம் இருந்தா உனக்கு நிச்சயமா உனக்கு புள்ள பாக்கியம் கிடைக்கும்னு சொல்ற. அது மட்டும் எனக்கு புள்ள பாக்கியம் மட்டும் கிடைச்சா போதாது. இப்பதான் என்னுடைய அவதாரத்தை உன்னுடைய அவதாரத்தை நான் பார்த்திருக்கிறேன். செல்லியம்மா, எங்களுடைய குலத்தை நான் தான் திணற வைக்கும் நான் ஒரு அஸ்திவாரம்
பரிவாரமா ஆமா. அப்படின்னு சொல்றியே அம்மா எனக்கு இத்தனை கஷ்டம் எல்லாம் வந்துச்சு ஏன் என்னை வந்து நீ காப்பாத்தல இங்க பாரு, நான் உன்னை சோதிச்சு பார்த்த இந்த கஷ்டத்தை எல்லாம் நீ தாங்கறையா இல்லையான்னு. நான் கஷ்டம் கொடுத்தேன், நீ தாங்கின. இறுதியா உன் உயிரை விடுவதற்கு கூட நீ தயங்கல. இதுக்கு மேலே ஒன்ன விட்டா இந்த காரால வம்சமே அழிஞ்சு போயிடும். அதனாலதான் இப்ப உனக்கு ஒரு நல்ல வகை செய்யணும்னு, நல்ல செய்தி கொடுக்கணும்னு நான் வந்து உன்னை காப்பாத்தினேன். தாயே அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் என் மண்ணில பிறந்த மதிகார செல்லி அம்மா என் குல தெய்வம் நீ உண்மையானால் எனக்கு 1000 கஷ்டங்கள் வரும். நான் அபயம் என்றால் என்னுடைய அபயத்தை நீ காக்கணும். என் கஷ்டத்தை நீ கடைசி வரைக்கும் நான் கூட இருந்து காக்கறன்னு எனக்கு கை போட்டு கொடு. நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் கேக்குறேன். இல்லனா நான் உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி கொடு. நான் இப்பயே நான் செத்து போயிடுறேன். என்னடி பைத்தியக்காரி சாவரனே சொல்லிட்டு இருக்கிற? உன்னை சாவரத்துக்கா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் உன்னை காப்பாத்தினேன். பாரு, இதோ நான் சொல்றது நீ கேளு. உனக்கு புள்ள வர வேணுமனா வெள்ளிங்கிரி நோக்கி தவ செல்லு. தவத்தை வரத்தை வாங்கிட்டு வந்து என் ஆலயத்துக்கு முன்னாடி இதோ திருநீராகப்பட்டது நான் உன் கையில மந்திரிச்சு தரேன். அந்த திருநீரை என் ஆலயத்துக்கு தாயே சரி என் கூட இருக்கிறன்னு எனக்கு கை போட்டு கொடு. அப்படியா? நீ எப்பெல்லாம் உனக்கு ஆபத்து என்று என்ன மனசார நினைச்சா போதும். அக்கறமே நான் வந்து உனக்கு நீ கேட்டபடி உன்னை நான் காத்தறேன். இந்த புடி வரும். சரி அம்மா, நீ கை போட்டு கொடுத்துட்ட. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மான்னு உன்னை கூப்பிட்டா நீ ஓடி வந்து என்ன காக்கணும். அப்படி இருந்தாலும் சரி நான் வெள்ளிங்கிரிக்கு போய் நான் வந்து கடூர் மன தவம் இருக்குன்னு சொல்றீங்க. நான் எப்படி இருக்கணும்? நான் எனக்கு நான் என்னமா நான் தூக்கிட்டு போவேன்? நான் எப்படி அம்மா இருப்பேன்? நான் சொல்ற மாதிரி நீ தவ செய்ய. ஆகட்டுமா? நீ போய் சும்மா வெள்ளிங்கிரி மலையில நின்னுட்டு தவம் செஞ்சாலும் கிடைக்காது. கட்டு கட்டா நீர் அணிந்து காவி உடைய வேலை அணிந்து அரகரா சிவசிவா என்று கடூரமான தவம் இருக்கணும். சரி இதோ நான் விபூதியாகப்பட்டதை மந்திரிச்சு தரேன். நீ உன் கையில எடுத்துக்கிட்டு போ. வெள்ளிங்கிரியில ஈசனார் இடத்துல வரத்தை வாங்கறதுக்கு முன்பதாக நீ அந்த விபூதிய வெள்ளிங்கிரி அடிவாரத்துல போட்டினா அது உனக்கு 60 அடி செப்பு கம்பமா வந்து நிற்கும். இதோ திருநீராகப்பட்டது மந்திரிச்சு கொடுக்கிறேன். நான் வெள்ளிங்கிரிக்கு சென்று உன்னை நினைத்த அந்த திருநீரை எந்த இடத்துல நான் வீசுகிறேனோ அந்த இடத்துல 60 அடி செப்பு கம்பம் எனக்காக அது வளர்ந்து நிக்குமா? அப்படியே ஆகட்டும் தாயே. செப்பு கம்பத்து மேல ஒரு குத்து ஊசி இருக்கும். அந்த குத்து ஊசி மேல நீ கடுமையா நின்னு தவ செஞ்சினா கண்டிப்பா நீ மனசார கேட்கிற புள்ள வர உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படியே ஆகட்டும் தாயே. நீ உன் கூடவே நான் எப்பொழுது இருப்பேன். நீ பத்திரமா சென்று வா. சீக்கிரம் காலேஜ் போயிட்டு வந்துரு தாயே. நல்லா இருக்கு. இந்த போயிட்டு வாம்மா. காலேஜ் போயிட்டு அவளுக்கு இந்த வார்த்தையை போய் என் கணவராகப்பட்டவர் முன்னாடி என் கவுண்டர் கிட்ட சொல்ல வேண்டும். ஏவி தாமரை தங்கமலை நாடு போனியே, போன காரியம் என்னமாச்சு? சாமி, உன்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் என் மேல போடாத படியெல்லாம் போட்டு என்னை அடியாத அடி அடிச்சிட்டாங்க. அவங்க புள்ள எனக்கு தேவையில்ல. இப்ப நான் சொல்றத நீ கேளுங்க. சொல்லு பெண்ணே. எப்படி என்றா நம்ம அங்க பங்காளிகளை பூரா ஒற்றுமையா கூப்பிட்டு இந்த செல்லியம்மன் கோயிலுக்கு நோம்பி போடுங்க. நோம்பி போட்டு இதோ நம்மளுடைய செல்லியம்மன் தங்கத்தியாராகப்பட்டது 7 மெட்டுக்குள்ள புதைஞ்சிருக்குதா. அதனால அது 1000 விட்டு எடுத்து சுத்தம் செஞ்சு ஊர்வலம் சுத்தி வந்து நம்ம அங்கு பங்காளிங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையா கூப்பிட்டு அன்னதானம் போட்டு பிறகு வெள்ளிங்கிரிக்கு போனா நிச்சயமா குழந்தை பாக்கி உண்டுன்னு சொல்லிருக்குது. அதனால நம்ம பங்காளிகளை பூரா கூப்பிட்டு இப்பயே அழைச்சிட்டு வந்துடுறேன். என் தம்பி பாரு ஆனா படுக்கை மழை பெஞ்சு வாணி ஆத்தல் தண்ணி வந்து நம்ம செல்லியமார் ரதமாகப்பட்டது. செல்லியமார் ரதமாகப்பட்டது. அதாவது 7 மெட்டு குழியில சேத்துல பஞ்சு இருக்குதாம்பா. அதை எடுத்து சரி செஞ்சு தேவம் போடணும். நம்ம பங்காளிகளா ஒன்னா சேர்ந்து அதுக்காக அழைப்பு கொடுக்கறதுக்காக சொன்னேன். செல்லியம்மா சேர மேல இழுத்து ஆமா அதுக்கு பூஜையெல்லாம் பூஜை போட்டு நம்ம தேவம் போட்டு ரதம் ஓட்டணும். அண்ணா நல்ல சரி தானே. எல்லாம் சரி செய்யுங்கப்பா. எங்கப்பா தங்கள் அளவுக்கு எடுத்து விட்டோம். பொங்கல் வைக்கிறோம். 1000 பேருக்கு அன்னதானம் போடணும். 1000 தாசருக்கு அன்னதானம் போட்டு தேர் இழுக்கலாம். தம்பி வாங்கடா. வாங்க பசங்களா சாப்பிடுங்க எல்லாரும்.
சாமி ரதம் ஓட்டுவதா இருந்த அடியே முத்தாய் போகலாம் இங்க வாங்கடி சொல்லுங்க இதெல்லாம் பொம்பளை போட்டு நாடு பொம்பளை தான் அப்புறம் ஆனா சொல்லு வாய் திறந்து. பொங்க சோத்துல விச வைக்கணும் ரதம் ஓட்டுவதா இருந்தா இப்ப பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுத்தான் ரதம் ஓட்ட முடியும். ஏய் சொல்றது கேளு பொங்க சோத்துல விஷம் கலக்கணும் எப்படியாவது குன்னாடி யானையும் குன்னாடியான் போட்டா நீ ரெண்டு பேத்தையும் கொல்லணும் என்னங்க பொங்க சோத்துல விஷம் வச்சா அவங்க 2 பேரும் செத்து போயிருவாங்க சாப்பிட்டு. இந்த 96 கிராமமும் நாம 11 பிரிச்சுக்கலாம். 96 கிராமம் பிடிச்சிருக்கிறாங்க. அதனால 11 பங்கா பிரிக்கணும். எப்படியாவது விஷம் வைக்கணும். பொங்கல் வைங்க. அடியே நம்ம வீட்டுக்காரரா சொல்லிருக்காங்க பொங்க சோத்துல விஷம் கலக்க அதே மாதிரி கலக்கலாம். என்னம்மா பொங்க சொல்ல ஆச்சா? பொங்கல் வைத்து விட்டோம். சாமிக்கு சாமியும் படையும் போட்டாச்சு. இப்போ வருஷத்து விடணும். அண்ணா தம்பி நாம எப்படி அடிபட்டாலும் உதவட்டாலும் நாம அண்ணன் தம்பி அது உலகம் அறியுமடா. நீ முன்ன பிறந்தவன் நீ தான் ஒரு சந்தி விடணும். சரி அப்படியா தான் பெரு வீட்டுக்காரரு நீங்க தாங்க முதலாம் வருஷத்து விடணும். குடுமா என் தம்பி பொண்டாட்டி பெரிய விபத்தான் வீட்டுக்கு வந்தவா. தபா பொங்க சோத்துல நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்காம மகளை கூட எனக்கு வேணாம். உனக்கு கொஞ்சம் எனக்கெல்லாம் வேணாம். நீங்க சாப்பிடுங்க. அண்ணா நீ முதல்ல சாப்பிட்டு அப்புறம் கூட கூட எங்கடா காயவே கேக்குறாடா. ஆமா எல்லாம் காய்க்கலாம். அதுக்கு சோறு சாப்பிட்டுக்கலாம் ஏதோ மயக்கமா வருதா இல்லம்மா தொண்டைக்கு இது பிடிக்குதா? நீங்க பொங்க சோறு அவ்வளவு பதமா செஞ்சிருக்கிறீங்க. விக்குதா தண்ணி கிட்ட வேணுமா? எதுவுமே இல்லம்மா. முன்னைக்கு இப்ப நல்லா உடம்பு நல்லா கலகலனுக்கு. நந்திக்கு கவலை எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லையா? நல்லா இருக்கிறமா. அடிய முண்டைங்களா என்னடி கலக்குறீங்க? சாமி நீங்க வர கலக்குங்க கலக்குங்க கலக்குங்கன்னு சொன்னோம். நாங்களும் கலந்தோம். என்ன என்ன நெய்யும் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து நெய் சக்கரை போட்ட யாராவது சாவாங்களா? விஷத்தை வைக்க நீங்க சொன்ன மாதிரியாத்தான் விஷத்தான் கலந்தோம். ஆனா அந்த செல்லி மாறலால அவன் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் செல்லியம்மாவுடைய அருளால முன்னாடியானோ குன்னாடியா போட்டாட்டி தப்பிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் இவங்களை தப்பிக்கிறதுக்கு விடக்கூடாது. மறுபடியும் ஆமா இவங்க உசுரோட இருந்தா அந்த 96 கிராமம் நம்ம கிட்ட வராது. கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேளு. எப்படி இந்த கோயில படுத்து தூங்கணும். படுத்து தூங்கிட்டு இருக்குள்ள அந்த செல்லிமா கடவுளை வந்து சொன்னான். இந்த குன்னாடியானும் இந்த தாமிரவத்திலையும் 2 சக்கரத்தை தலை வச்சா அப்ப எடுத்தா மட்டும்தான் இந்த தேராகப்பட்டது நபரும் அப்படின்னு செல்லிமா கடவுளை வந்து சொன்னான்னு சொல்லி சொல்றேன் பாரு. தம்பி ரத்த நடை ஜாம வேலையில நம்ம செல்லியம்மா வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு கையில வேறு ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதே ஒண்ணு தூங்கிட்டு இருக்கிறியா? ஆனா இந்த தேர்றத ஓடுறதா இருந்தா முன்னாடியா ஒரு சக்கரத்துக்கு தலையும் முன்னாடியா கொண்டாட்டி ஒரு சக்கரத்துக்கு தலை கொடுத்தா மட்டும்தான் நபரு மண்ணு கனவுல சொல்லுதுனா இந்த செல்லியமா தேரு சக்கரத்துல தலை வைக்கணும் தானே? சரிப்பா அப்படியே வைக்கிறோம். நீ வச்ச வெயில் கொண்டாட்டி வச்சு சொல்றேன். வச்சாரு வச்சிருவா இந்த புட்டவாள் பாருங்க அடி தலை வச்சு சொல்றேன். இல்லங்கப்பா நான் தலை வைக்கிறேன். அடி முத்தாரி பாவலா இல்லங்கடி சரி
சாமி நாமளே 24 பேரை கீழே உளுந்து அந்த தேர்வுடைய தவறை உளுந்து கையை காலு எல்லாம் உடைஞ்சு போச்சு. இந்த தேர் கால சக்கரத்துல தலை கொடுத்திருந்தானே முன்னாடியா மாட்டாட்டி அவங்களுடைய கதி எப்படி இருக்கும்? சத்து பேர் பார்க்க ஏய், எப்படி இருந்தாலும் 96 கிராமம் உங்களுக்கு ஆளுக்கு 20 போக இருந்தாலும் அவங்கள போய் பார்க்கல வாங்கடி. அடே குன்னடியா ஏய், இந்த பாட்டி செல்லிமணி யாரோ வந்துட்டா. நல்ல பாரு அட செல்லியாயி அந்த ஆள சதிகாரற அடே அட சண்டல பொங்க சோத்துல வசவச்சோம் அதுவும் சாவல சக்கரத்தை தலை வைக்க சொன்னா அதுவும் நசுக்கி நீங்க சாவல ஐயா ஏ குன்னடியா இவரா 2 நீ சாவல இல்ல அடுத்த வருஷம் அணுவ காட்டுக்கு ஏரோட்டு வருவேன் அப்போ உன் கைகார உடைச்சாடா ஏய் ஊருடா வாய இதோ இந்த மதிகார செல்லியமா இருக்கிற வரைக்கும் இந்த காராள வம்சத்தை காப்பாத்துறதுக்கு பிறந்த குன்னடையானிய தாமரை பத்தினியும் உங்களால ஒரு கணமும் அழிக்க முடியாது. செல்லியம்மா, நீங்க அதர்மத்துல கடைபிடிக்கிறீங்க, அவங்க தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க. என்னைக்கு தர்மம் ஒருபோதும் அழியாது. அதர்மத்தை கடைபிடிக்கிற நீங்க தான் மாண்டு வடிய போறீங்க. இதோ நான் இருக்கிற வரைக்கும் இந்த குன்னையான தாமரை பத்தி நிக்கும். ஒரு காலம் கிடையாது. பாக்கலாமே ஏய் எதற்கு கட்டுப்பட்டு வளர்ற உங்க குடும்பம் மாண்டு படிய செல்லியம்மாளுக்கு எரமக்கடா காவு கூடாது. நீ என்ன பலி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த செல்லியம்ம தர்மத்துக்கு மட்டும்தான் தலை வணங்குவா. அதர்மத்துக்கு ஒரு பொழுதும் தலை வணங்க மாட்டா. இதோ குன்னடியான தேர் சக்கரத்துல தலையை வச்சு நசுக்கி சாப்பிட்டு நீங்க என்ன வச்சீங்க. இதோ என்னுடைய அருளால தேராகப்பட்டது உங்க மேல கால் விழுந்து உங்களுக்கு தான் கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சுதாச்சு. குன்னடியானுக்கு தாமரை பத்திக்கும் ஒரு பொழுதும் ஒண்ணும் ஆகாது. இதோ இந்த தாமரை பத்தி கட்டு கட்டா நீர் அடிந்து காவி உடைய மேல நின்று வெள்ளிங்கிரியை நோக்கி அரகனா சிவசிவாய் என்ற தவத்துக்கு போறான். கண்டிப்பா அவன் நினைச்சபடி பிள்ளை வாங்கிட்டு வருவா. அவ பிள்ளைங்களை வச்சு உங்களுக்கு புங்காப்பு புளியாப்பு அவ பசங்களை வச்சு அடிக்கத்தான் போறான். அது நடக்க ஒரு ஏய் குன்னடியா வாடா மாடு காட்டுக்கு வர மாடு காட்டுக்கு ஏரோட்டு வந்த தவறு கைகால் வலிக்காம போடு எங்க வந்தாலும் மாடு பேசுறா அப்படி போய் வா ஒரு நாள் அப்படி ஒரு நாள் போய் வா